அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புதன் மற்றும் சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக கூறப்படுகின்றது இந்த கிரக நிலைகள். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிரகம் புதன்கிழமை. உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும், புதன் பகவானினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யதி தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்றும், வெண்காந்தம் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும், அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். புதனுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள், சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். புதன் பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு. திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் மற்றும் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானதாக அமைகிறது. அதே போல புதன்கிழமையில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திர வித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்கள் சுக்கிர வழிபாட்டால் பலன் பெறலாம். சுக்கிர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சி யோக வாழ்க்கையை மேற்கொள்வர் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிர
வாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதும் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் அஸ்வக்கொடியை கொண்ட அசுரர்களின் குரு சகலகலர்க்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவருடைய பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும், பொன்னும் பொருளும் மலையென சேரும், கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்றன புராணங்கள். நேந்திரன் பிறகு பார்கவன், சுகி, போகி, மகிழவன், வெள்ளி, கவி, அசுரகுரு, புகழ், கலத்திரக்காரகன், மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திர வித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கு எதிர்மறை எண்ணங்களும் அஞ்சுபவர்கள் சுக்கிர வழிபாட்டால் பலன் பெறலாம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை கிரக நிலைகள் உருவாக்குது. இதன் விளைவாக உதிரி வருமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்போது வேலை கிடைத்து இரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்ற இருக்கீங்க. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பாக பிரிவினைகள் நிச்சயம் சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரனும் அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க. எனவே பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. புதிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சனியோடு கூடி சஞ்சரிப்பதால திடீர் விரயங்கள் வரதாங்க செய்யும். என்றாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சுப விரயத்தை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து உங்களால் விடுபட இயலும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். 2-7 நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்து துலாம் ராசியை தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2இல் இருப்பதால் பொருளாதாரத்தில் சிரமங்கள் இருப்பதற்கான வழி இல்லைங்க. கூடுதல் வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்கு. 11இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத லாபங்களும் கிடைக்க இருக்குதுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல லாபம் நன்றாக இருக்கும் என்பதால இரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தருணங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் சற்று கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எதிலும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தி முடிவுகளை மேற்கொள்வது நல்லது. சனி செவ்வாய் இருப்பது வேண்டாத பிரச்சனைகளை எல்லாம் வீட்டிற்கு வரவழைக்கும். அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்களில் மேசராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மிக மிக நல்ல பலனை தரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.